நண்பர்களே வணக்கம். இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் தான் போச்சு. ஆனா இவன் கொட்டாய் உரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவன் எப்போ கொட்டாய் விட்டானே அது கொஞ்சம் கொடூரமா மாறிச்சு. சரி இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் பாசிட்டிவா மாறலாம் சொல்லிட்டு ஸோ நிறைய உள்ள விட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த நாள் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பயணத்தில் நாள் 49. ஸோ காலையில இருந்து வெளியே வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஒரு சில பேர் கப்புள்ஸா உட்காந்துருந்தாங்க, ஒரு சில பேர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து எஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து ஸோ காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் தோன்றப்போ எதுவுமே கிரெயினுக்கு வரல. அதனால ஹோட்டல் நண்பர் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரி அந்த படத்தாச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு ஏற்றி பார்த்தேன். அந்த படத்தோட பேர் வீட்டுல இருந்து டப்பு கொடுக்க வர வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. இப்ப டப்பு கொடுக்குற மறந்துருச்சு. சரி இப்ப அது விடுங்க. சோ படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ கடுக்கு பிரதர்ஸ் வந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் சைலண்டா இருந்தானுங்க. செகண்ட் ஹாப் ஃபுல்லா பிச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு 4 ஊம கொத்தா குத்தி வெளியே தேத்தி விட்டேன். அதன் பிறகு சோ மதிய வேலை உணவுலாம் சாப்பிட்டு என்ன பண்ண தெரியல. அதனால ஒரு அருமையா ஒரு தூக்கத்தை போட்டு அதன் பிறகு எங்க அக்காவை போயிட்டு பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ற வேலை இருந்துச்சு. சோ நான் கிளம்புறப்ப கரெக்டா கடுகு டப்பா வந்து கையை போட்டு நம்மள ஹைஜாக் பண்ணிட்டான். சோ நான் வழக்கம் போல நான் தான் வீடியோ எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு இவன் புடிங்க நீ தானே டெய்லி வீடியோ எடுக்கிற, சோ இன்னைக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுத்தான். உண்மையிலேயே பையனோட திறமையை பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சோ என்னால முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா அண்ணனே வறுமை கொண்டு கீழே இருக்கேன். அதனால கையை மட்டும் கொடுத்துட்டு சோ அங்கிருந்து கிளம்பி நம்மளுக்கு டப்பு கொடுக்குற வேலை ஆச்சு. நானுமே டப்புலாம் கொடுத்து முடிச்சுட்டு டைம் பார்த்தா ஒரு 6:30 மணி போல ஆச்சு. சோ அதனால அருமையா ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்து யாரோ ஏறி ஐரா காபலா அது நம்ம காலன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்சி. அதனால ஒரு சிறிது நேரம் அருமையான ஒரு ஓட்டத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கேம் ஒன்று ஆடணும். அந்த கேமை நீங்களுமே பாருங்க. நண்பர்களே, அதன் பிறகு வானிலை மாற்றத்தினால காற்றும் ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்துல சொட்டி எல்லாரும் வீட்லயும் அடிச்சிச்சு. நாங்களும் முடிச்ச வரைக்கும் தாக்கு பிடிச்சி பார்த்தோம். யாராலுமே தாக்கு பிடிக்க முடியல. அதனால எல்லாருமே வீட்டுல போயிட்டு தலைமறைவாயிட்டோம். சோ அதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. கரண்ட் கட் ஆயிடுச்சா. சோ வீட்டுக்கு போயிட்டு நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு எல்லாம் மட்டை ஆயிட்டோம். சோ நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சர்ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இடி நண்பருக்கு ஒரே ஒரு மெயில போட்டா போதும் உங்க வீட்டுக்கு வருவாரு. சரியா? சோ சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.